ஃபைனலாக ஒயரிங் எல்லாம் முடிஞ்சுது. எல்லா பக்கமுமே எல்லாத்துக்கும் ஒயரிங் பண்ணியாச்சு. இது எல்லாமே பண்ணியாச்சு. பட்டன் இதெல்லாம் டோரு தான். எல்லாத்துக்கும் டோர் வரும். பின்னாடி நம்ம ஒயரிங்கை டோர் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி ஜாயிண்ட் வச்சுக்கலாம். இங்கே சுவிட்சு இந்த இடத்துல மெயின்ஸ் வந்துடுச்சு, சுவிட்ச் வந்துடுச்சு, எல்லாமே வந்துடுச்சு. இங்கேயும் அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் ஒயரிங் பண்ணியாச்சு. எங்கேயும் ஒயரிங் பண்ணியாச்சு. இதோட சுவிட்சஸ் எல்லாம் இங்கே வருது. லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி லைட்டோட மெயின்ஸ் அங்கே போயிடுச்சு. ஓகேங்களா? இது வந்து செயின் அடித்து புல்லட் ஹூக் அடித்து செயின் இறக்கியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியான ஹேங்கிங் லைட் வரும். இது ஹெவியான ஹேங்கிங் லைட்டுக்கு மொத்தம் இந்த இடத்துல 4 லைட் வருது. 1 2 3 லைட்டு. இந்த இடத்துல ஒரு லைட் வரும். இதுக்கு எல்லாமே சேனல் அடித்து இதே மாதிரி செயின் தொங்க விட்ருக்கோம். செயின் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இன்னும் இந்த மிச்சத்துக்குள்ள இதே மாதிரி கட் பண்ணி செயின் தொங்க விடணும். அதுக்கப்புறம் ப்ளைவுட் வச்சு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஒரு வழியாக நம்ம எலக்ட்ரிக்கலோட ஒர்க் இன்னையோட முடியுது. அடுத்து மறுபடியும் கார்பெண்டர் ஒர்க் வரும். கார்பெண்டர் வந்து இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அவங்களுக்குன்னு சில டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த டிசைன்ஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம வந்து ஒயரிங்கில் உள்ள ஜாயிண்டெல்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து லைட் மாட்டிடலாம். லைட் மாட்டுறது ஷோரூம்லேருந்தே வந்து மாட்டிடுவாங்க. நம்ம லைட் மாட்ட மாட்டோம். இந்த ஏரியா சுவிட்ச் போர்டு வந்து இதோடது. இங்கே ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீலிங்கில் இங்கேயும் அதே மாதிரி ஒரு புல்லட் அடிச்சிருக்கிறோம். இதோட செயின் இதோடதெல்லாம் சுவிட்சஸ் எல்லாம் இங்கே வந்துட்டோம். இங்கேயுமே சர்க்கியூட் வந்துடுச்சு. எல்லாத்துக்கும் சர்க்கியூட் வந்துடுச்சு. எல்லாமே வெளியே போயிடுச்சு. பாயிண்ட்டுமே எலக்ட்ரிக்கலோட சுவிட்சஸ் பாயிண்ட்டுமே இங்கே இறக்கி விட்டோம். ஓகே, அடுத்து நம்ம வுட் ஒர்க் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளோட ஒர்க் ஸ்டார்ட் ஆகும். வுட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன்.